ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுசி விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இது ஆடிக்கு அமாவாசைக்கும் ஒரு வீடியோ போட்டுட்டு நல்லா வேறு விசாரிக்குதுன்னு நினச்சிடாதீங்க. பசங்களுக்கு வேறு எக்ஸாம் போயிட்டுருந்துச்சா, அதனால் எங்களால் இதில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல. என்னென்னா எனக்கு வந்து அப்பப்போ வீடியோவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுக்குறது, அதுக்கு உண்டான ஹெல்ப் எல்லாமே வந்து என் பொண்ணு தான் பார்த்துட்ருப்பா. அதனால் அவளுக்கு வந்து படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்புறம் இதில் வந்துருச்சு அப்படின்னா அது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சரி அதிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து லாங் வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போயும் வந்து எக்ஸாம் வந்து இன்னையோடு தான் முடியுது. இது வரைக்குமே கொஞ்சம் எக்ஸாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. இன்றைக்கி தான் லாஸ்ட் எக்ஸாமு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 2 எக்ஸாமுக்கு மட்டுமே வந்து 15 டேஸ் போல் கொஞ்சம் லீவ் விட்டுருந்தாங்க. இந்த 15 நாள் லீவ் விட்டால் அந்த பசங்களுக்கு சொல்லவா வேணும், உடனே எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போங்க வெளியில் கூட்டிகிட்டு போங்கன்னு போட்டு டார்ச்சர் பண்ணி அப்படி நாங்கள் வந்து எங்கள் ஊரில் இருக்கிற பார்க்குக்கு தான் நாங்கள் போனோம். இந்த பார்க்குக்கு நான் இப்போ தான் வந்து செகண்ட் டைமாக வரேன். இவ்வளோ நாள் வந்து நான் இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து வீட்டில் வேலை பார்க்குறது, அப்புறம் பசங்களுக்கு வந்து பசங்களை பார்த்துட்ருக்கிறது, அவங்கள ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது, இப்படியே வந்து எனக்குமே வந்து நாள் போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வெளியிலலாம் இங்கே போகணும் வரணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு எண்ணமுமே வரலை. அப்படியே இது மாதிரியே போயிடுச்சு. இப்போ பசங்களுடைய ஆசையை நம்ம வந்து நிறைவேற்றி அதை சரி வெளியில் கூட்டிட்டு போனாலும் பசங்களுக்காக நம்ம வந்து கிளம்பி போயிட்டு வரும்போது அப்போ நமக்கே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. நம்ம ஒரு இடத்துக்கு அவங்களையும் கூட்டிகிட்டு போகும்போது நம்மளுக்கும் வந்து ரொம்ப மைண்டு ஃப்ரீயாகவும் இருக்குது. ஏன்னா பொழுதனைக்கும் வீட்டில் வேலை பார்த்து அதுலேயே போயிட்டுருக்கு இல்லாமல் கொஞ்சம் நம்ம வெளியில் போயிட்டு வந்தோம்னா மைண்டு ஃப்ரீயாக இருக்குது. அதில் இந்த இடத்துக்கு போனது எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. நிறைய பசங்க எல்லாமே விளையாடிட்டு அங்கே வந்து காற்று எல்லாமே சூப்பராக நல்லா இருந்துச்சு ஃப்ரீயாக. அதுபோல் நம்ம பக்கத்தில் உள்ள இடத்தையே வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரிலாம் கூட நிறைய இடம் இருந்துச்சுன்னா எல்லோரும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. உங்கள் ஊர்லேயே வந்து நிறைய வந்து பார்க்காத இடம், பார்க்காத கோவில் அப்படின்னு நிறைய இருக்கும். இப்போ இந்த பார்க்லேயே பார்த்தீங்கன்னா மனுநீதி சோழன் அப்படிங்கிறவர் தான் வந்து நடுவில் ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ரொம்ப இந்த தடவை ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஏன்னா வருஷம் இது மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு, தாங்கவே முடியல. ஆனால் இந்த தடவை ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நானும் வந்து சரி ஃபேன்லாம் போட்டால் எத்தனை ஃபேன் ஓடுனாலும் அந்த வேர்வை வந்து போகவே மாட்டேங்குது. ரொம்ப கசகச புழுக்கமாகவே இருக்குது. அதனால தான் சரி எங்கள் இந்த பார்க்குக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஹோம் அப்ளைன்ஸ் மல்லிகா ஹோம் அப்ளைன்ஸ் இருக்கும். சரி நம்ம ஜஸ்ட் போய் பார்த்துட்டு வரலாம், என்ன எப்படி எதை வாங்கலாமா வேண்டாமா, நம்மளுக்கும் வந்து நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு கட்டுப்படி ஆகணும்ல. சரி சொல்லிட்டு தான் நாங்கள் போய் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அங்கே போய் பார்த்ததுலேருந்து ஹோம் அப்ளையன்ஸ் வீட்டுக்கு தேவையான எல்லாமே வந்து அவ்வளோ அழகழகாக சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு குட்டி குட்டியான பாத்திரத்தில் இருந்து எல்லாமே வந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக நாங்கள் இந்த ஏர் கூலர் தான் வாங்கியிருந்தோம். எனக்கு வந்து பார்த்ததுல வந்து இதுதான் கொஞ்சம் நம்ம ரேட்டுக்கு கம்ஃபர்டபுளாகவும் பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் அவங்க வந்து வீகார்ட்லேயே நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் இன்னொன்றும் பார்த்தோம். ரெண்டுத்தில் எது எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்லேயே இருந்துச்சு. அப்புறம் ரெண்டுமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஓகே இதுவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வீகார்ட்லேயே எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து வாட்டர் லெவல் பார்த்திங்கன்னா வந்து 50 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். நார்மல் ஃபேன் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தண்ணி ஊற்றும் போது நம்மளுக்கு கூலிங்காகவும் காற்று வந்துட்டுருக்கும். இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். நான் வந்து புதுசாக வாங்குறதுனால என்னுடைய ஆர்வத்தில் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து வருஷம் நான் வந்து வெயில் டைமில் வந்து நான் ஒரு ஏர் கூலராவது வாங்கணும், நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து ஏசி வாங்கலை அப்படின்னாலும் ஒரு ஏர் கூலராவது வாங்கணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்ருந்தேன். அந்த ஆசை வந்து இந்த தடவை எனக்கு நிறைவேறினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல இன்னும் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். இந்த ஏர் கூலர் வாங்குறதுக்கு நாங்கள் ஈவினிங் ஒரு 6 மணி போல் போயிருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் நாள் வந்து பார்க்குக்கு போயிட்டு நாங்கள் எல்லாமே வந்து விசாரிச்சுட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் மறுநாள் தான் நாங்கள் அங்கே போயிருந்தோம். சரி நம்ம ஏர் கூலர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மணி போல் போயிருந்தோம். அப்புறம் எல்லாமே விசாரித்து நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வர டைம் பார்த்திங்கன்னா 9:30 மணி ஆகிடுச்சு. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு செலவு பண்ணுறது வந்து
பிரச்சனை இல்ல. ஏன்னா அத வந்து பெஸ்ட்டா வாங்கணும். நம்ம ஒரு ரூ. 5 இருக்கட்டும், ரூ. 10 இருக்கட்டும், நம்ம ஒரு செலவு பண்ணி வாங்குறதுக்கு முன்னாடி அது தேவைதானான்னு ஃபர்ஸ்ட்டு யோசிக்கணும். அப்படி அத தேவைதான் சொல்லிட்டு நம்ம வாங்கும்போது, ரூ. 1 ரூ. 2 கூட போனாலும் பரவால்ல. அத ஒரு தடவ தான் வாங்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில நம்ம அத வந்து பெஸ்ட்டா நல்ல விதமா பார்த்து வாங்குறதுல எந்த தப்பும் கிடையாது. அதனால அந்த மாதிரி நாங்க பார்த்து வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த ஏர் கூலர்ல பார்த்தீங்கன்னா, பேக் சைடு இப்படி தான் இருந்துச்சு. அதே மாரி தான் 3 பக்கமும் இதே மாரி தான் இருந்துச்சு. இத வாங்குனதுலேருந்து 2 நாள் ஃபுல்லா அதில தண்ணி ஊத்தி நாங்க காத்து எப்படி வருதுன்னு பார்த்துட்ருந்தோம். அப்புறம் வந்து ஐஸ் கட்டியெல்லாம் போட்டு காத்து எப்படி வருது அதெல்லாம் பார்த்துட்டு, பசங்களோட நானும் என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.